அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியில எந்த கிரகமுமே இல்லை. ரிஷப ராசியிலும் எதுவும் இல்லை. மிதுனத்துல எப்பவும் போல குரு பகவான் அதே நிலையில இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி சிம்ம ராசியில சுக்கிர பகவான் இருப்பார். அதே மாதிரி புரட்டாசி மாசம்னாவே நமக்கு தெரியும், சூரிய பகவான் ஆனவர் புரட்டாசியில கன்னியில இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவான் கன்னியிலே தான் இருக்காரு. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. இந்த புதன் பகவான் மட்டும் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு பின், புரட்டாசி 16, அதாவது பாதி மாசத்துக்கு அப்புறம் துலாத்துக்கு வரார். சோ இந்த துலாத்துக்கு வர்றதுனால, அதாவது சூரியன் கன்னியில வர்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அதே மாதிரி இந்த புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கும் போதுலையும், அதே மாதிரி சனியோட பார்வையோடய அடுத்து செவ்வாயோட சேருவார். ஏன்னா துலாத்துல செவ்வாய் இருப்பார். அப்படிங்கும்போது அவங்களோட சேரும் போதுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பாக்குறது தான். இது இல்லாம சனி பகவானானவர் மீனத்திலையும், சிம்மத்துல கேதுவும், கும்பத்தில் ராகுவும் இருப்பாங்க. பொதுவா இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி இருக்கும்னா, அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பத்தி ஊடகங்கள் தவறான விஷயங்களை அதிகமா ஒளிபரப்பும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சூரியன், சனி, புதன் மூணும் சேருது. புதனோட வீட்டுல சூரியன், புதன் உச்சநிலை இழந்து சனியோட பார்வையில இருக்கார். அப்ப அரசாங்கத்தை பத்தின தவறான விஷயங்கள், தவறான செய்திகள் இந்த காலகட்டத்துல அதிகமா வரும். அதே மாதிரி அரசு தலைவர்களாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளாக இருப்பவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள். அதே மாதிரி புதன் உச்சமா இருந்து சனியோட பார்வையில இருக்கு, சூரியனால் அஸ்தமிக்கப்படவும் செய்யுது. அப்ப பெரும் தொழிலதிபர்களாக இருக்கவங்க, பெரிய முதலாளிகளை முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களா இருக்கவங்க, அரசாங்கத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு தூதரகம், ஏன்னா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, இந்த தூதரகத்தால கூட ஏதாவது பாதிப்படலாம். மொத்தத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குமே ஒழிய பாசிட்டிவ் நடக்காது. காரணம் என்னன்னா, சனி நேரடியா புதன் சூரியனை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து, தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், தகவலை பரிமாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு அரசாங்கத்துக்கு நடுவுல இருக்கிற தகவலை தவறான முறையில பரிமாறுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வர்த்தகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன் சனியோட பார்வையில இருக்காருல்ல, அப்ப வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. புதன் சனியோட பார்வையில இருக்கும், வர்த்தக பாதிப்பு, அரசாங்க பாதிப்பு, அரசாங்கமே வர்த்தகத்தால் ஏதோ பாதிப்புக்கு உண்டாகப்படுறது. அதே மாதிரி காற்று புதன் தான் காற்று சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்ப டவர் பிரேக் ஆகுறது, டவரே கிடைக்காம மொபைல்ஸ் எல்லாம் செயலிழந்து போறது கொஞ்ச நாளைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இது உலக ரீதியா 12 ராசிகளுக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு பாக்குறதுக்கு இப்ப வாங்க 12 ராசிகள் ரீதியா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம். உண்மையிலே இந்த காலகட்டம் முன்னைக்கு இப்ப எவ்வளவு தேவை, பெஸ்ட் அப்படின்னே நினைச்சுக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியனும் கேதும் இணைஞ்சு ஆட்சி பலத்தில் இருக்கும் போதுல தேவையில்லாத வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனம நீங்க அப்படி ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் இருக்கும் போது இழுத்து வச்சிருப்பீங்களா, அது ஒரு 10 நாளைக்கு, அது எல்லாருக்குமே நடக்கிறதுதான். இப்ப ஒரு வேலையை எடுத்து வச்சா உடனேவா நிற்கும், ஒரு 10 நாள் கழிச்சு தானே நிற்கும். அப்படிங்கும் போது ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் சமரசம் பேசி எல்லாம் சாலிடா நிப்பாட்டி ஹாப்பியா கொண்டு போற மாதிரி உள்ள சூழ்நிலையே நடக்கும். அதே மாதிரி பொது இடங்களில் செல்லும் போதுல மதிப்பு மரியாதை ஏறுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது மதிக்கத்தக்க ஒண்ணும் இல்லை, நீங்க யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த உதவி பண்றதுனால உங்களை தூக்கி விடுவாங்க. அதாவது இந்த பையன் நல்ல பையன், இன்னாரு இப்படிப்பட்டவர். ஒண்ணும் இல்லை, ஒரு சாதாரண அன்னதானத்துக்கு 10 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 10 ரூபாய கூட பேசுவாங்க. ஒரு அப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா, 10 ரூபா கொடுத்துருக்காரியா அப்படிங்கிற மாதிரி பெருமிதமா பேசுற மாதிரி தான். அது சின்ன அமௌண்டா இருந்தாலும் பெருமிதமா பேசுற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பரவாயில்ல, ஏதாவது ஒரு முன்னேற்றம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா சூரியன் 9ல இருக்கும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள் தேடி கிடைக்கும். பூர்வீக சொத்து, இல்லாட்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், இல்லாட்டி வாகனத்தை பழுது பார்த்து புதுமை பண்றது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு புதுமையா வச்சுக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நடக்கும். அது எப்பன்னா இந்த சஷ்டி விரதம் எப்ப வரும், அதாவது ஐப்பசி மாசத்துக்கு எப்ப வரும், அதாவது புரட்டாசி கடைசியில அப்படின்னு சொல்லலாம்.
சோ இது யதார்த்தம் தான். கோயிலுக்கு வீட்டுல சாமி கும்பிடுறவங்க சுத்தம் பண்ணாமையா சாமி கும்பிடுவாங்கன்னு கேட்கலாம். சோ இதை கூட நீங்க இது பண்ணலாம். கால்நடை அமைப்பு வளர்க்குறவங்க, அதுவும் குறிப்பா சேவல், கோழி இந்த மாதிரி அமைப்பு, ஆடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, பசுமாடு இதெல்லாம் நான் சேர்க்கல. ஆடு, சேவல், கோழி இந்த மாதிரி அமைப்புல கால்நடை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானம் இருக்கும். அதுல முக்கியமா அதாவது சம்பாத்தியத்துக்காண்டி தானே எந்த ஒரு செயலையும் செய்யறோம். சோ சம்பாத்தியத்தை ஏற்படுத்த கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அதே கிராமங்கள்ல பார்த்தோம்னா ஆட்டு சந்தை, கோழி சண்டை எல்லாம் வருவாங்க. அதுக்குள்ள வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பும் கைகூடி வரும். காரணம் என்னன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறனால வேலை பார்க்குற இடத்திலே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தொழில கூட்டாளிகளின் உதவி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், அபாரமான வெற்றியை கொடுக்கும். அதாவது வருமானத்தை அள்ளி கொடுப்பாங்க. தொழில்ல வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல வகையில ஃபுல் பெர்ஃபெக்டா இருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், தொழில்ல மட்டும்தான், வேற எதுலையும் நீங்க எடுத்துக்க கூடாது. சரிங்களா? தொழில்ல இந்த கோவப்படுறது, வேகப்படுறது இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப கொடுக்கல் வாங்கல் துறையில சண்டை போட்டு இந்த நேரத்துல வாங்கிக்கலாமா? வாங்கிடலாம், கண்டிப்பா வாங்கிடலாம். மகர ராசினர். காரணம் என்ன? செவ்வாய் 10ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வரும்போது லாபஸ்தானத்தை கொடுக்கறதுனால லாபகரமான வேலைகள் பார்த்து தருவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன? ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோட பார்வையில இருந்து நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா போனா அங்கேயே நீங்க உல்லாசம், சல்லாசம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்து பணத்தை விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? வெளிநாட்டுல இருக்கிறவங்களே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் ஏற்படும், கொஞ்சம் கவனமாவே இருங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் முன்னாடியே போயிட்டேன் சார், இப்ப என்ன பண்ண முடியும், திரும்பி வர முடியும், திரும்பியெல்லாம் வர தேவையில்லை. அங்க மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படாம தேவையற்ற வீண் விரயங்கள் நடக்காம பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாருக்குமே நல்லா இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, 2 பேருக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல. கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு, இப்போ காலேஜ் கல்ச்சுரல் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து நடத்துற மாதிரி சூழ்நிலை, அதாவது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த நான் பண்றேன் அப்படின்னு நீங்க முன் வந்து நிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். அதனால உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு. சரிங்களா? பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் விளையாட்டுத்துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே நல்லா இருக்கு. தொழில லாபமா இருக்கட்டும், அதே மாதிரி கூட்டாளிகளின் உதவியா இருக்கட்டும், சகோதர வர்க்கத்தின் உதவியா இருக்கட்டும், அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி போன் சம்பந்தப்பட்ட போனால உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க. அழைப்புகளால் கால் வருமானம் கிடைக்கும். அப்ப வரவு செலவுல இருக்கிறவங்களுக்குலாம் கூப்பிட்டு பணம் கொடுப்பாங்க. அதாவது அந்த சுக்கிரன் ராசிக்கு 8ல வர்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சூரியன் 9க்கு போறது நான் அலையணும்னு அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாமே என் கைக்கு வரும். ஏன்னா சூரியனோட வேலை என்ன? உட்கார்ந்த இடத்துல எல்லாம் தேடி வர்றது. அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை கிடைக்கும். சுக்கிரன் அதுக்கு சாதகமா இயங்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும். என்ன? குடும்பத்துல மனைவி கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை வச்சுக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு நேரத்துல இருக்கிற புத்தி ஒரு நேரத்துல வேலை செய்யாது. சுக்கிரன் கேதுவோட இணைகிறாரு. அப்படிங்கும்போது என்ன? குடும்பத்துக்குள்ள மனைவியால தேவையில்லாத வாக்குவாதம், இல்ல ஆடம்பரத்தால தேவையில்லாத பிரச்சனை. சோ இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இல்லாட்டி மனைவியை பிரிஞ்சு போறது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல தான் டிரான்ஸ்பர் வாங்குறதே. கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியை பிரிஞ்சு போறதும், மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவனை பிரிஞ்சு போறதும், டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்க்கறது இந்த காலகட்டம் தான். சோ இதை கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்களா? அனாவசியமா தேவையில்லாம வாக்குவாதம், சண்டைகள் போட்டுக்க வேண்டாம். மற்றபடி உத்திராட நட்சத்திர குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் படிப்புல இந்த நேரத்துல கவனம் கொஞ்சம் இருக்காது. தேவையில்லாத வம்பளத்துக்கிட்டு வந்துருவீங்க, சண்டை போட்டு வந்துருவீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம புரியாத்தனம். குழந்தைகளுக்கு எப்பவுமே புரியாத்தனம் தானே. சோ புரியாத்தனத்தினால் சண்டை வந்துச்சுன்னா அது பெற்றோர்கள் பொறுத்து அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுறது உங்களோட கடமை. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் தலைமை தாங்கும் பண்பு, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகுறது, இல்லாட்டி ஏதோ ஒரு இதுக்கு தலைவர் மாதிரி நிக்கிறது, அந்த ஒரு பொறுப்புகளை சுமந்து நீங்க போற மாதிரி அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது வாக்குவாதம், தகராறு ஏற்படுற மாதிரியோ, இல்லாட்டி அந்த என் எல்லையை தாண்டி வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், வடிவேல் காமெடி மாதிரிதான், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும்.
கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே நல்லா இருக்கு. பரவாயில்ல, இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு சூப்பர்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அற்புதமான காலகட்டம். அதாவது எப்படின்னா, இழப்பீடை கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது எப்படின்னா, இப்ப இடத்த விற்கிறீங்க, ஒண்ணு இல்ல, ஒரு 10 சென்ட் இடத்த விற்கிறீங்க. அதுல வர பணத்தை வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல 8 சென்ட் இடத்த வாங்கிட்டு 2 சென்ட்டுக்கு உள்ளான பணத்தை நீங்க பத்திரமா கையில வச்சுக்குவீங்க. அந்த 8 சென்ட்டுக்கு உண்டான மதிப்பு திடீர்னு உயர்ந்துடும். இது இழப்பீடுன்னு சொல்றதா லாபம்னு சொல்றதா? அதாவது அந்த 10 சென்ட் விட்டீங்கல்ல, அதுக்கு ஈக்குவலா இந்த 8 சென்ட் வந்துடும். இதை இழப்பீடுன்னு சொல்றதா லாபம்னு சொல்றதானே நம்மளால சொல்ல முடியாது. நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சோ பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்கள் தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள்ங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வளர்க்கிறவங்க வளர்த்து இந்த காலகட்டத்துல விற்பீங்க. உங்க தேவைக்கு நீங்க இந்த காலகட்டத்துல கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலோ இல்ல ரொம்ப ஜனனகால ஜாதகத்தில் ராகு குரு சேர்க்கை பெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ கூட பாதிக்கப்படலாம். காரணம் என்ன? திருவோண நட்சத்திரத்துக்கு 12ல குரு இருக்கிறதுனால குரு சார்ந்த அமைப்புல நீங்க மருத்துவமனைக்கு போகணும். அப்படிங்கும் போதுல திருவோண நட்சத்திரத்துக்கு 6ல குரு இருந்து 12ஆம் இடத்தை பாக்குது. மாத்தி சொல்லிட்டேன், 12ல குரு இருக்குன்ட்டு. 12ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால மருத்துவம் குரு சார்ந்த அமைப்புல மருத்துவமனைக்கு நீங்க போகணும். 12ஆம் இடங்கிறது மருத்துவமனை பாக்குறதுனால. சோ அப்ப நீங்க ஒண்ணு பாதிக்கப்படணும், இல்ல தாயார் சந்திரன் தானே, ஒண்ணு நீங்க இல்ல தாயார் சந்திரன். அப்படிங்கும் போதுல யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நல்லது. காரணம் என்ன? சனி வக்ரமா இருக்கிறதுனால இதை இந்த அளவுக்கு அழுத்தமா சொல்றேன். மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை, நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்டா இருந்து எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில தூக்கி விடுது. சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி இத்தனை நாள் ரொம்ப சிக்கல்ல இருந்தாரு. இப்ப வெளியில வந்துட்டாரு, குருவோட பார்வைக்கு வந்துட்டாரு. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? எடுத்த முடிவுகளிலெல்லாம் வெற்றி, தன்னால் எடுத்த முடிவுகள்லாம் தோல்வி, என்னடா எந்த பக்கம் போனாலும் அண்டை கொடுத்து அடக்குறாங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு வேதனையிலையும் மனசங்கட்டத்திலையும் இருப்பீங்க. இப்ப எடுக்கிற முடிவுகள்லாம் வெற்றி, போற பக்கம்லாம் எனக்கு பாதை அப்படிம்பாங்கல்ல. அதிகப்படியானோர் வேலை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அதிகப்படியானோர் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இப்ப ஆக்டிங் டிரைவரா போறது, இல்ல சொந்தமா கார் வாங்கி போறது, இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு வருமானம் உண்டு. இப்ப திடீர்னு ஊபர்ல வேலைக்கு போறவங்க, அந்த ஜொமேட்டோல வேலைக்கு போறாங்க, அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல ஸ்விக்கில வேலைக்கு போறவங்க, அவங்களாம் இந்த அதாவது அந்த கௌரவத்தை யோசிக்காம நமக்கு தேவை சம்பாத்தியம், அதுக்காண்டி எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த டிராவலிங் மூலியமா இருக்கிற வருமானம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, புரட்டாசி மாசம் யாருக்கு தெரியும், நீங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த திருப்பதி கூட்டு போயிட்டு வரேன்னு கூட சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிராவலிங் ரிலேட்டடா உங்களுக்கு சம்பாத்தியம் இந்த காலத்துல உண்டு, கைக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி அதிகப்படியான டிராவலிங்கையாவது நீங்க பண்ணுவீங்க, வருமானம் இல்லாட்டியும் சுத்தி திரியிற மாதிரியாவது சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 40 வயது 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னில ஸ்டோன் வர்றதுனால யூரின் ட்ராக் ப்ராப்ளம் ஏற்படுது, அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது மோஷன், அதாவது தேவையற்ற கழிவுகள் வெளியேறாதனால உங்கள் உடல் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்காம இருந்தா போதும். காரணம் என்னன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் உச்சமாகிறார், 6ஆம் அதிபதி போய் உச்சமாகிறார். அடுத்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாம உங்களாலையும் இருக்க முடியாது. அப்படி இன்வால்வ் ஆயிட்டு தேவையில்லாம பிரச்சனையை இழுத்து விட்டு வராமையும் இருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நிதானமும் கவனமும் உங்களுக்கு தேவை. அவசர அவசரமா போய் முந்திக்கிட்டு நான் தான் முந்திரி கொட்டை போய் நின்றுட்டு எதுலையும் மாட்டிக்காதீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.